இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்து பயம். இப்போ எனக்கு எதனா சின்ன லைக் இப்போ ஒரு ஃபீவரோ கட்டி எதனா சின்னதாக வந்தால் கூட எனக்கு பயம் வந்துடும். என்னோடய பாடியிலையோ இல்லை என்னோடய க்ளோஸ் ஒன் பீப்புள்ஸ், எங்கள் அம்மா அப்பா, இந்த மாதிரி யாருக்காவது எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலே நான் பயப்பட ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டு என்னவா இருக்கீங்க? ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ பேஷண்ட்ஸை நான் பார்க்குறேன். நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண டைம்லேருந்தும் சரி, நான் இது படிக்கிற டைம்லேருந்துமே சரி, நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால நம்ம அது பெருசாகவே பார்த்து லைக் நம்ம அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தான் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சுகர்னு வந்தால் சுகர் தானே, மாத்திரை சாப்பிட்டா போயிட போகுதுன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நம்ம அதோட எக்ஸ்ட்ரீம் அந்த ஸ்டேட்டில் தான் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அது பார்க்குற போது சின்னதாக எதனா வந்ததுன்னா கூட ஐயோ இது இப்படி ஆகிடுமா, ஐயோ இது இப்படி ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். சின்னதாக ஒரு நீடில் குத்துனா கூட ஐயோ எனக்கு ஹெச்ஐ வந்துருமா, ஐயோ எனக்கு ஹெப்படைட்டிஸ் வந்துருமா அப்படி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா. எப்படி அதுக்குள்ள நீங்க அதெல்லாம் அப்படி எவ்வளவு எதுக்கு பயப்படுறீங்க? அவ்வளோ பயம் வரும். ஏன்னா உடம்புல கட்டி வர்றது ஒரு நார்மல் தான், எல்லாரும் நார்மலாக எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ நான் வந்ததுன்னா எனக்கு ஐயோ இது என்ன கட்டி, இது என்னவா இருக்கும், ஐயோ எதனா ஆயிடும். இப்போ இந்த மாதிரி பயம் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன டெஸ்ட்லாம் எடுக்க போறீங்களா? பயமா இருக்குன்னு சொல்லி நீங்களே டெஸ்ட் எடுக்க போறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? அதை எடுக்கிறதுக்கும் பயமா இருக்கும், ஏதாவது சொல்லிடுவாங்க. இந்த பக்கத்தில் யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். என்னவா இருக்கீங்க? சார் நான் ஆர்மி நர்ஸ். ஆர்மியில் நர்ஸாக இருந்தேன். லெஃப்டினன்ட் கர்னலாக ரிட்டையர்ட் ஆனேன். இந்த சிம்டம் இஸ் கால்ட் செகண்ட் இயர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். செகண்ட் இயர் சிண்ட்ரோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அனடாமி எல்லாம் படிச்சிருவோம். செகண்ட் இயரில் வந்து தான் இந்த டிசீஸ் பற்றி படிக்க ஆரம்பிப்போம். அதனால் அவங்க கிளாஸ் எடுக்கும் போதே ஒவ்வொரு சிம்டமாக சொல்லும் போது எனக்கு இருக்கோ அப்படின்னு தோணும். எல்லாருக்குமே தோணும். தலை வலிச்சாலே பிரெயின் டியூமர் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது செகண்ட் இயர் சிண்ட்ரோம். அது பேர் செகண்ட் இயர்ல அந்த விஷயம் தெரிய வருதுனால ஆரம்பிக்குது. செகண்ட் இயர்ல பேர் நல்லா இருக்கு, செகண்ட் இயர் சிண்ட்ரோம். செகண்ட் இயர் சிண்ட்ரோம் சொல்வாங்க. இது மோஸ்ட்லி ஃபுல் தி மெடிக்கல் பீப்பிள் தான் இது ரொம்பவே இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சு அது? ஆமாமா, ஐ ஹேட் திஸ். எவரிபடி. எப்போ போச்சு அது? அது தேர்ட் இயர்ல போயிடுச்சு. பட் செகண்ட் இயர்ல வந்து செகண்ட் இயர்ல போய்டும். தேர்ட் இயர்ல படிக்கும்போது அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராக்னோசிஸ் படிப்போம், அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு படிப்போம். இங்க ஒருத்தங்க இன்டர்ன் வரைக்கும் வந்தாச்சு, வேலைக்கே ஜாயின் பண்ணியாச்சு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, எனக்கு வந்து இந்த கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா இந்த பூதகணங்கள், பூதாகாரமாக கண்ணு இப்படி வச்சுட்டு நாக்கு இப்படி நீட்டிட்டு அந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான சிலைகள் இப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாக அது திடீர்னு உயிர் வந்து டே இங்கே வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துருமோ, நம்மளை அடிச்சிருமோ கடிச்சிருமோ அந்த மாதிரியான பயங்க சார். இப்போ கூடங்க சார் அந்த பில்லரில் அங்கொன்று 3 பில்லரில் அந்த பெரிய கண்ணு பெரிய மீசை, அது வந்துட்டு இப்போ திடீர்னு வந்தால் உங்களை தாக்கிட்டு எங்கிட்ட வருமா இல்லை டைரெக்டாக எங்கிட்டே வந்துருமா, அங்கே இருக்கிறது அவங்கள தாக்கிட்டு இங்கே வருமா, அப்படி வந்தால் நம்ம எப்படி போகிறது, இதுதாங்க சார் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சிலைகள் பார்த்தா இப்போ வரைக்கும் இந்த பயம் இருந்துட்டு தான் சார். 3 வருஷமா பண்ணுறேன், அங்கே இருக்கிற பார்த்ததே இல்லை, நீ சொல்லி தான் பார்க்குறேன். அதை இப்போ ஒரு பைக்கில் யாராவது டபுள்ஸ் உட்காந்தாங்கன்னா அவங்க கொஞ்சமாக இப்படி முட்டிகிட்டே உட்காரணுங்க சார், இல்லைன்னா ஏதாவது பேசிகிட்டே இருக்கணுங்க சார். நான் கொஞ்சம் தூரம் போய் கண்ணாடியில் பார்ப்பேங்க சார், விழுந்துட்டாங்களா இல்லை பின்னாடி தான் உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க சார். அப்புறம் பாலம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தது அப்படின்னா பயம் இருக்காது சார், நம்ம போயிடலாம். வண்டி வரலைன்னா நின்றுக்குவோங்க சார் ஓரமாக. வண்டி வந்ததுன்னா சரி ஓகே வேலை முடிஞ்சுது, பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, திடீர்னு நம்ம போய் ஓப்பன் ஆகாத பாலத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவுமே பாலத்து மேலே நம்ம போனாலும் சரி இல்லை யாராவது கூப்பிட்டு போனாலும் சரி அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே தாங்க சார் இருக்குது. நீ ஓவர் கம் பண்ண நினச்சதே இல்லையா? நினச்சிருக்காங்க சார், ஆனாலும் ஒரு பயம் தாங்க சார். இப்போ கூட அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த ஒரு பயம் தாங்க சார். வராது. தேங்க்யூ சார். சரி, ஓகே. ஹெர்பட்டோஃபோபியான்னு ஒன்று இருக்குது சார். இந்த லிசார்ட்ஸ், இந்த பல்லி, அந்த ஒரு க்ரீச்சர் என் லைஃப்லேயே இப்போன்னு இல்லை, அதை நான் ஓவர் கம் பண்ணுன்னு கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஊர்வனை பார்த்தா பயம் தான்? அப்படி இல்லை, வெறும் பல்லி மட்டும்தான். ஆமாம், நான் எதனா ஒரு இடத்துக்கு போனேன்னா ஃபுல்லாக சிசிடிவி பார்க்குதோ இல்லையோ நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணிடுவேன், பல்லி இருக்கா இல்லையான்னு. பல்லி தூரமாக இருந்தாலும் பயமா? ஆமாம், நான் இருக்க மாட்டேன் பக்கத்தில். ஒரு 100 மீட்டர் அப்படியே ஓடி போயிடுவேன் தெரிச்சு. வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே இருக்க மாட்டேன் சார். நான் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் போகாமல் கூட இருந்திருக்கேன் அதுக்காக. இப்போ பாம்புனா கூட கடிச்சிருவோம் அப்படின்னு பயம் இருக்கும், பல்லி ஒன்றும் பண்ணாது, ஏன் பயம் சார்? அதோட ஸ்கின் ஒரு மாதிரி சாகியாக இருக்கும், அது அப்படியே அந்த கண்ணெல்லாம் அதுவே லிக் பண்ணிக்கும் நாக்கு வச்சு. அது 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 நாக்கு அது நக்கிட்டு போகுது, உனக்கு என்ன சார்? அதை நான் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும் சார். அதை ஏன் பார்க்குற? அது ஓரமாக இருக்கு, நம்ம இப்போ இங்கே கூட எங்கேயா இருக்குல்ல, நமக்கு தெரியல. அதுதான் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து.
அதை ஏன் நீங்கள் செக் பண்ணுறீங்க? சார் அது அது வந்து என்னை தேடி தான் வருது. எல்லா அந்த பல்லின்ற ஒரு உயிரினமே என்னை தேடி தான் வருது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. இப்போ கூட நான் இன்னும் இந்த சைடெல்லாம் செக்கே பண்ணல. எனக்கு எதையும் போய் பார்த்துட்டு போ. வேணாம் இருந்துச்சுன்னா என்னை தேடி வந்துடும் சார், அந்த மாதிரி ஒரு பயம். உங்களுக்கு எந்த சின்ன விஷயத்தை பார்த்தா பயம்? எனக்கு நிறைய விஷயத்துக்கு பயம் ஆக்சுவலி. சிலிண்டர் வந்து ஆன் ஆஃப் எனக்கு இப்போ வரைக்கும் பண்ண தெரியாது. கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். கேஸில் வந்து ஏதாவது குக்கர் அந்த மாதிரி வச்சா அது வெடிச்சிருமோ அந்த மாதிரி பயம். குக்கர் விசில் வருதுன்னா அவ்வளோ பெரிய கரண்டி பெருசாக ஒன்று வச்சுருக்கேன், அதை பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லை தள்ளி நின்றுப்பேன், கொஞ்சம் குக்கர்லேருந்து ஓரமாக நின்றுப்பேன். அது குக்கர் வெடிச்சதை பார்த்துருக்கேன், அதனால அந்த மாதிரி பயம். ப்ளஸ் வந்துட்டு பகலாக இருந்தாலும் சரி இருட்டாக இருந்தாலும் சரி தனியாக இருக்கவே மாட்டேன். தனியாக ஏதாச்சும் தனியாக இல்லாமல் இருக்க முடியும். பகல் என்ன பண்ணுவீங்க? பகல் என்னோட ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வந்துடுவோம். சப்போஸ் அவங்க எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்கன்னா இல்லை என்னையும் கூப்பிட்டு போயிடுங்க, நான் ஓரமாக கூட எங்கேயாவது நின்றுக்கிறேன், நான் வீட்டில் மட்டும் தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். விக்ரமாதித்தனை சுற்றின வேதாளம் மாதிரி கூட சுற்றிட்டு இருக்கீங்க. ஆள் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். பக்கத்தில் இல்லைன்னா பயப்படுவாங்க. வீட்டில் வந்து ஆக்சுவலாக 2 பேர் தான் இருக்கும். நான் பேசினாலே பயப்படுவாங்க. உச்சபட்சமாக எவ்வளோ நேரம் தனியாக இருந்திருப்பாங்க? 1 hour. மற்ற நேரம் கூடவே இருப்பீங்க. ஆமாம். இப்போ நான் கிச்சனில் இருப்பேன், எனக்கு தெரியும் நம்ம இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டோர் லாக் ஆயிருக்கு. இந்த ரூமில் வந்து என்னை டச் பண்ணாலோ என்கிட்ட வந்து பேசினாலோ அது கண்டிப்பாக என் ஹஸ்பண்டாக தான் இருக்கும், எனக்கு தெரியும்ல. பட் அப்பயுமே அவங்க வந்து இப்படி தொட்டாங்கன்னா கீழே கையில் இருக்கிறத போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் வெடிக்கும். இந்த மாதிரி இருட்டு பேய் பயம் ரொம்ப அதிகம். இவ்வளோ பயம்? சில பேர்ல 1-2 தான் இருந்தது, உங்கள்கிட்ட எல்லா பயமும் இருக்குது கிட்டத்தட்ட. ஜன்னல் வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஒரு இருட்டாக இருக்குது அப்படின்னா பகலில் கூட ஓகே, ஆனால் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஜன்னலில் கை வச்சு க்ளோஸ் பண்ணால் என்னை வந்து ஏதாவது பிடிச்சிரும், பேய் பிடிச்சிரும், அந்த மாதிரி பயம். என் ஹஸ்பண்டை தான் க்ளோஸ் பண்ணுவேன். நைட்டில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொன்று பண்ணுவாங்கன்னா வாஷ்ரூம் போனேன்னா லைட் வந்து நான் எந்திரிக்கும் போதே அவங்க லைட் போட்டுருவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு கேட்கும் போதே டயர்ட் ஆகுது. இப்போ ஆக்சுவலாக மற்றவங்களாம் கூட 1-2 பயம் சொன்னாங்க, சின்ன பயம் சொன்னாங்க. இவங்க மொத்த பயத்தோடைய ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டாங்க. டீப் சீட்டட் ஃபியர்னு சொல்லுவாங்க சார். இதை உள் மனசில் எங்கேயோ ஒரு ஃபியர், மேபி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமே அது நடந்திருந்திருக்கலாம். அதை வந்து கண்டுபிடிக்கணும். டீப் சீட்டட் ஃபியர். இப்போல்லாம் ஹிப்னோதெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி உள்ளே வந்திருக்கு. அவங்கள வந்து கொஞ்சம் சைல்ட்ஹுட் டேஸ் கொண்டு போய் அது என்ன ஃபியர்னு கண்டுபிடிச்சி மேபி தே கேன் ட்ரீட் தம். அது ஒன்று. கவுன்சிலிங் வில் நாட் ஹெல்ப் ஆகர். ஏன்னா காக்னேட்டிவாக இருந்தால் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், கம்பைண்டாக ஒரு மெடிசின்ஸ் கொடுத்து. ஆனால் மெடிசின்ஸ் இதில் உதவுமான்னு எனக்கு தோணலை. மை ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட். இதில் என்ன மெடிசின் வந்து உன்னை தூங்க தான் வைக்கும் இல்லையா? பேசிக்கலாக ஷீ இஸ் டிபெண்டிங். அந்த டிபெண்டன்சி தூக்குனாலே போதும். ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட்டை பாருங்கள். அண்ட் மெதுவாக நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு உதவும். பேசிக்காக உங்கள் டிபெண்டன்சி, உங்கள் கணவரை அந்த டிபெண்டன்சி அதை முடிஞ்ச அளவு கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் லெவலில் கொஞ்சம் கட் பண்ணுங்க. பகலில் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் தனியாக இருக்குது, அப்புறம் நைட்டு, அப்புறம் ஒரு நாள், அப்படி நீங்கள் கொஞ்சம் டிபெண்டன்சி கட் பண்ண ஸ்லோவாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.